Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்கு மத்திய கிழக்கில் நடைபெறும் முக்கியமான செய்திகளின் தொகுப்புகளை இப்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே முதலில் காசா தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புடைய 21 அம்ச திட்டத்துக்கு அமைய காசாவுடைய போராளிகள், அதாவது ஹமாஸ் போராளிகள் ஆயுதங்களை ஒப்படைத்தல் வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு அழுத்தமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக பிரஸ் டிவி செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த வகையிலே இதற்கு பதில் வழங்கும் முகமாக ஹமாஸ் போராளிகளுடைய முன்னாள் தலைவரும் தற்போது புலம்பெயர்ந்தோர் அலுவலகத்திற்கு தலைமை தாங்குபவருமான காலித் மிஷால் தெளிவான ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோஹாவிலிருந்து தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த வகையிலே காலித் மிஷால் குறிப்பிடுகின்றார், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு செய்தது, அவற்றுக்கு எதிராக சுதந்திரத்துக்காக ஆயுதம் ஏந்திய குழுவை சர்வதேசத்துக்கு குற்றவாளியாக எடுத்து காட்டுவதற்கும் பாலஸ்தீனிய பிரிவுகளை நிராயுத பாணிகளாக மாற்றுவதற்கும் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று வலியுறுத்தி தனது செய்தியை வெளியிட்டுள்ளார். அடக்கி ஆக்கிரமிப்பை தாங்க முடியாமல் ஆயுதம் ஏந்திய மக்களை, சமூகத்தை குற்றவாளியாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று காலித் மிஷால் மிக தெளிவான செய்தியை குறிப்பிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்களை நம்பி திரிகிறவர்களுக்கும் ஒரு தெளிவான செருப்படியை இவர் வழங்கியுள்ளார். மேலும் இவர் பேசும்போது குறிப்பிடுகிறார், ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை எமது ஆயுதமும் எதிர்ப்பும் இருந்தே ஆகும். அடக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்படும் ஒரு மக்கள் சமூகத்தின் எதிர்ப்பு என்பது அவர்களது உரிமை. இதனை பார்த்து ஒவ்வொரு நாடுகளும் பெருமை கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், காசாவில் எந்த மூலையிலும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆட்சியையும் இந்த ஹமாஸ் சந்தேகத்துக்கு இடமின்றி நிராகரிக்கும் என்று மிஷால் மிக தெளிவாக எச்சரித்து பேசினார். நாங்கள் எங்கள் தேசிய கொள்கையை கடைபிடிக்கின்றோம். இந்த காசாவுக்குள் வெளிப்புற தலையீடு எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நிராகரிப்போம். பாலஸ்தீனியர்களை ஆள வேண்டும். காசா என்பது காசா மக்களுக்கும் இந்த பாலஸ்தீனத்துக்கும் சொந்தமானது. இந்த மக்கள் எந்த வகையிலும் இந்த அந்நிய ஆட்சிகளை ஏற்கப் போவது கிடையாது. பேச்சுவார்த்தையின்படி இந்த 2.2 மில்லியன் மக்களுக்கும் காசாவின் மறுகட்டமைப்பு மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான உதவிகளை சமச்சீரான முறையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அமைய இந்த அமைதி வாரியம் செய்திருக்க வேண்டும். 10ஆம் தேதி அக்டோபர் 2025 அன்று அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் காசாவுக்குள் வரும் அனைத்து கடவைகளின் திறக்கும் என்று இந்த அமைதி வாரியம் உத்தரவிட்டது. உணவுகள் மற்றும் உதவிகள் உள்ளே நுழைய அனுமதித்து ஹமாஸினால் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் இந்த அமைதி வாரியத்தின் ஒப்பந்தத்துக்கு இணக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது இஸ்ரேலோ மறுபடியும் இந்த காசாவுக்குள் நுழையும் அநேக கடவைகளை மூடி காசா மீதான தாக்குதலை இன்றும் தொடர்கிறது என்று ஹமாஸுடைய மூத்த அதிகாரியான காலித் மிஷால் அவர்கள் சர்வதேசத்துக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும் கேட்கும் வகையில் ஒரு உருக்கமான பேச்சு ஒன்றை தோஹாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியதை பிரஸ் டிவி இன்று வெளியிட்டிருந்தது. அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் மிக ரகசியமாக நீண்ட நாட்களாக ஈரானுக்குள் அசை போட்டு வந்த முக்கிய தீவிரவாத கோஷ்டியின் முக்கிய 11 பேரை இன்று கைது செய்துள்ளதாக ஐஆர்ஜிசியுடைய நஜாப் அஸ்ரப் தளத்துடைய கட்டளை தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் மொஹசன் கரமை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவர்களுடைய இயக்கத்தை ஐஆர்ஜிசி அமைப்பினர் மற்றும் ஈரானுடைய விசேட அதிரடிப்படை மிக நீண்ட நாளாக ஈராக் எல்லைக்கு அருகாமையில் ஈரானுடைய மாகாணமான குர்மன்ஷா மாகாணத்தில் மிக ரகசியமாக இயங்கி வந்தார்கள். இவர்கள் PJAK என அழைக்கப்படும் ஆயுத குழுக்களாகும். இவர்கள் 2 பிரிவாக மிக நீண்ட திட்டங்களோடு இயங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த PJAK அதாவது பஜாக் எனப்படும் தீவிரவாத அமைப்பு குர்திஸ்தான் நாட்டில் காணப்படும் PKK எனும் ஒரு தொழிலாளர் கட்சியுடைய ஒரு கிளையே இந்த பஜாக் எனப்படும் தீவிரவாத குழு என்று ஐஆர்ஜிசி தெரிவித்துள்ளது. இந்த வகையில் இவர்கள் திட்டமிடப்பட்டு மிக கச்சிதமாக மடக்கி பிடிக்கப்பட்டார்கள். இதுவரை நடத்திய விசாரணையின்படி இவர்களுடைய நோக்கம் ஈரானின் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில், அதாவது நாட்டுக்குள் சேதங்களை ஏற்படுத்தும் வகையில் இவர்களது பிளான் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த அமைப்பு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பை பேணி வந்ததாகவும் ஐஆர்ஜிசி குறிப்பிட்டு அவர்களுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு முன்னதாக ஈரானுடைய உளவுத்துறை கச்சிதமாக செயற்பட்டு பயங்கரவாதிகள் உயிரோடு கைது செய்யப்பட்டார்கள். இவற்றில் 11 பேர் மிக முக்கியமானவர்கள் என்று பிரஸ் டிவி செய்தி தெரிவித்துள்ளது. ஆகவே விரைவில் ஈரானுடைய சட்டப்படி தூக்கு தண்டனை விரைவில் நிறைவேற்றப்படலாம் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த செய்தியாக தி எபோச் டைம் என்கிற ஈரானுடைய பாரசீக மொழியிலான பத்திரிகை செய்தி வெளியிடும் போது, ஓமானில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒருபோதும் இந்த ஈரான் முற்றுமுழுதாக தன்னுடைய அணு திட்டங்களை, அதாவது அணு செறிவூட்டல் திட்டங்களை
பூஜ்ய நிலைக்கு கொண்டு வர தயாராக இல்லை என்று தெஹ்ரான் வெளியிட்ட செய்தியை அப்பாஸ் ஆராய்ச்சி அமெரிக்காவுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்ததாக இந்த பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கிற செய்தி தளத்தை ஆதாரம் காட்டி குறிப்பிடுகிறது. இன்று கூட அமெரிக்க ஜனாதிபதி தனது ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் வைத்து, நாங்கள் ஈரானோடு யுத்தம் செய்ய விரும்பவில்லை, ஈரான் வளமைக்கு மாறாக ஆச்சரியமான விடயங்களை பேசுகிறது, ஆச்சரியமான விட்டுக் கொடுப்புகளை செய்ய முன்வருகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருந்தார். இவருடைய கருத்தினை ஆதாரமாக கொண்டு ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்கள் ஈரானுடைய பொருளாதார சரிவை கருத்தில் கொண்ட ஈரானிய அரசாங்கம் முற்றுமுழுதாக ஈரானுடைய அணு திட்டங்களை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருதல் என்ற ஒப்பந்தத்தை அமெரிக்காவோடு ஈரான் செய்ததாக செய்திகளை பரவலாக வெளியிட்ட நிலையில் அவ்வாறான ஒரு செய்தி பொய்யானது, ஈரான் ஒருபோதும் அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்று இந்த செய்தி மேலும் குறிப்பிட்டுள்ளது. அவை அல்லாமல் இந்த ஈரானுடைய ப்ராக்சிகள், அதாவது பிராந்தியத்தில் உள்ள ஈரானுடைய பினாமிகளுக்கு ஈரான் ஆயுதங்களையும் ஆதரவுகளையும் பயிற்சிகளையும் வழங்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசியதற்கு அப்பாஸ் ஆராய்ச்சி, அதாவது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அப்பாஸ் ஆராய்ச்சி அமெரிக்காவுடைய குஷ்னருக்கு, நாங்கள் அமெரிக்காவுடன் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வந்திருக்கின்றோம், அதாவது அணு செறிவூட்டல் என்பதை முற்றாக நிறுத்தாது தேவையை பொறுத்து நாம் அதை லிமிட் பண்ணிக் கொள்கிறோம், ஈரானுடைய மின் உற்பத்தி மற்றும் சக்தி வளத்துறைக்கு உகந்த அளவு செறிவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம் என்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விட்டுக் கொடுக்காமலே பேசினார் என்று இந்த செய்தித்தளம் செய்தியை வெளியிட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்கலாம் சகோதரர்களே. ஓமானில் பேச்சுவார்த்தைக்கு வந்த குஷ்னரும் டொனால்ட் ட்ரம்புடைய மருமகனும் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அமெரிக்காவுக்கு செல்லவில்லை, மாறாக அரபிக்கடலில் காணப்படும் அமெரிக்காவுடைய பெரும் விமான தாங்கி கப்பல்களுக்கு சென்று அங்கு ராணுவத்துடைய கடற்படை மற்றும் விமானப்படையுடைய தலைமைகளை சந்தித்து சென்ற செய்தி இன்று உலகம் முழுதும் வைரலாக காணப்பட்டது. அதாவது சமாதான பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அரபிக்கடலில் நிற்கின்ற விமானப்படைகளை போய் சந்தித்துவிட்டு, அதாவது போர்க்கப்பல்களுக்கு சென்று அங்கிருக்கும் விமானப்படை தளபதிகளோடு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மெசேஜ்கள் எல்லாம் கொடுத்துவிட்டு டொனால்ட் ட்ரம்புடைய மருமகனும் குஷ்னரும் சென்றுள்ளார் என்ற செய்தி ஊடகங்களில் பரவலாக கிடைக்கப்பெறுகிறது. அதாவது சில சமூக ஊடகங்கள் எழுதிக்கிறாங்க, ஓமான்ல பற்றி ஈரானோடு கூலாக பேசிவிட்டு ஈரானுக்கு அருகாமையில ஈரானை தாக்குவதற்காக வந்திருக்கிற கப்பலுக்கு போய் அவர்களை நல்லா சூடேற்றுற மாதிரி பேசிவிட்டு அமெரிக்காவுடைய இரு முகங்களையும் காட்டும் வகையில் இந்த அமெரிக்காவுடைய தூதுவர்கள் இருமுகங்களோடு செயல்படுகின்றார்கள் என்று இந்த சமூக ஊடகங்கள் விமர்சனத்தை எழுதியிருந்தது. பொதுவாக பார்க்க போனால் அதுதான் உண்மை. முன்வாசலால் சமாதானம் பேசுவார்கள், பின்வாயிலால் சண்டையை தூண்டி ஆயுதம் வித்து நயவஞ்சக வேலைகளை செய்வது அமெரிக்காவுக்கு கைவந்த கலை. அடுத்த செய்தி என்ன சொன்னா, இந்தியாவோட மறுபடியும் திருமணமாகிற நிலைக்கு மாறிவிட்டது. அதாவது உங்களுக்கு தெரியும், சில நாட்களாக டொனால்ட் ட்ரம்புக்கும் மோடிக்கும் ஆகாத நிலைமை ஏற்பட்டது. அதாவது இந்தியா ரஷ்யாவிட்டு என்ன வாங்குதுன்னு சொல்லி இதன் மூலம் ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்குதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு மேல சுமத்தி வந்தார். இதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, மறுபடியும் இந்தியா மீது வரித்தொகையை அதிகரித்துக் கொண்டே போனார். இந்தியாவில் உள்ள எந்த பொருட்களும் அமெரிக்காவில் விற்கிறேன்னு சொன்னா அதிக வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்த வேலையில தான் இந்த எப்ஸ்டீனுடைய படங்கள் எல்லாம் சமூக ஊடகங்களில் வெளியாகுது. அதுல சொல்லவே தேவையில்லை டொனால்ட் ட்ரம்ப் யாருங்கிறது. அங்கு காட்டப்படும் புகைப்படங்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லுது. ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு இந்தியாவில் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சி நடக்குது. பிரதமர் மோடியுடைய படங்களும் அவற்றில் காட்டப்படுகிறது. அதனை மோடி நிராகரித்தாலும் அது பற்றிய வாத விவாதங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கலாம், எலியும் பூனையும் போல இருந்த இந்த அமெரிக்கா இந்தியா தனது நீண்ட எதிரியாக நினைத்து பனிப்போர் மாதிரி ஒரு பிரச்சனையில சீனாவோடு மறைமுகமாக இந்தியா தனது நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த அமெரிக்கா செய்த இந்தியா மீதான கெடுபிடிகளால இந்த இந்தியா என்ன செய்யுதுன்னு சொன்னா சீனா பக்கம் போச்சுது. அதாவது நீண்ட பனிப்போர் நிலவி வந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மறுபடியும் ஒரு ராஜதந்திர உறவு ஏற்பட்டது. அதாவது இந்திய பிரதமர் மிக நீண்ட நாளைக்கு பிறகு சீனாவுக்கு பயணம் போனார். சீனாவுக்கு பயணம் போன பிறகு இந்தியா ஊடகங்கள் எல்லாம் எழுதுறாங்க, நாங்க எதிரியாக பேசிக் கொண்டிருந்த இந்த சீனா எவ்வளவு நல்லோம் அப்படிங்கிற மாதிரி சமூக ஊடகங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ப மறுபடியும் என்ன செய்தாரு, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவோட ஏதோ பேசி இந்தியாவுக்கு மீது சுமத்தப்பட்ட வரிகள் எல்லாம் அமெரிக்கா நீக்கிவிட்டது. இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடி நல்லா அதாவது நல்ல உறவு. சீனாவும் இது காணாம இல்ல, அமெரிக்காவோடு சண்டை போட்டுக்கொண்டு இந்திய பிரதமர் நம்மளோட சேர்ந்தாரு. இவ மறுபடியும் அமெரிக்காவோட நட்பு பாராட்டி நம்மள காய் வெட்டுவானோ அப்படின்னு இருக்கலும் இந்த அமெரிக்கா இந்தியாவுடனான மூலப்பாய உறவுகளை மேம்படுத்துவதற்காக இன்று இந்தியாவுல இன்று வரை சர்ச்சைக்குரிய பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் பகுதி, இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சில பகுதி இந்தியா கிட்ட இருக்குது, இன்னும் சில பகுதி பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. இந்த பகுதி அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற பகுதி எல்லாம் ஒன்றாக சேர்த்து, அதே போல சைனாவுக்கு இருக்கிற லடாக் பகுதி எல்லாம் ஒன்றாக சேர்த்து அது எல்லாம் இந்தியாவுக்குரியதுதான் என்று ஒரு படத்தை வரைபடத்தை அமெரிக்கா வெளியிட்டு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி விட்டாங்க. இந்த படம் ஏன் வெளியிடப்பட்டதுன்னு சொன்னா இந்தியா அமெரிக்கா இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விளக்கப்படமாகத்தான் இது வெளியிடப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிச்சயமாக இது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து
கருத்து கிடையாது. அண்மை காலமாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. காரணம், ஈரான் பாகிஸ்தான் உறவுகள் மிகவும் வலுவான நிலையில் மாறிக்கொண்டிருக்கும் போது அமெரிக்கா பாகிஸ்தானோடு சற்று கோபமாகத்தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஜேடி வென்ஸ் அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனையில் பாகிஸ்தானுடைய கை ஓங்கியது ஆபத்தானது அப்படின்னு பேசினார். அதாவது இஸ்லாமியர்களுடைய கை ஓங்கியது ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு புரிய கிடைக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலையில் ஒரு மோசமான மந்தமான நிலையில் இருந்த அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு மறுபடியும் தூதரக ரீதியாக ஒரு இணக்கப்பாடை ஏற்படுத்துறதுக்காக பாகிஸ்தான் முயன்று கொண்டிருக்கும் வேளையில தான் இப்படி ஒரு படம் ஒரு சாம்பலாக வெளியிட்டு காட்டியது. நிச்சயமாக பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில் மறுபடியும் ஒரு இடைவெளியை தோற்றுவிக்கும். இதன் மூலம் என்ன நடக்கும்? இதனை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை மறுபடியும் வருவதற்கான குள்ளநரி வேலைகளை இந்த அமெரிக்கா செய்யக்கூடுமோ என்றும் சில ஊடகவியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது மாத்திரமில்லாமல் இந்தியாவோடு அமெரிக்கா மிக நெருக்கமாக மறுபடியும் செயற்படுகின்றது என்றால் அங்கு ஏதோ ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அதாவது ஈரானோடு தற்போது அமெரிக்கா முட்டி மோதி புகைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியாவுல எதிர்காலத்தில் ஈரானை மையமாக கொண்டு, அதாவது ஈரானை இலக்காக கொண்டு இந்தியாவுல அமெரிக்காவுடைய ஒரு பேஸ்மென்ட் வரப்போகிறதோ என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழத்தான் செய்கிறது. அவ்வாறான ஒரு தளங்கள் எல்லாம் இந்தியாவிலேயோ அல்லது இலங்கையிலேயோ ஏற்பட்டால் மேற்காசியா மாத்திரம் யுத்தத்தினால் பத்தி எரியாத இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம், அதாவது தெற்காசிய நாடுகள் எல்லாம் ஈரானுடைய தாக்குதலால் பத்தி எரியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதேவேளை இந்தியா போன்ற நாடுகள் தாக்கப்பட்டால் இந்தியாவும் விரும்பியோ விரும்பாமலேயோ அமெரிக்காவோடு சேர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இந்த போர் மிகப்பெரிய விரிவாகி ஈரானுடைய ஆதரவு நாடான சீனாவும் இந்த போருக்குள்ள நேரடியாக நுழைந்து இந்தியாவோடு முரண்படக்கூடிய நிலைமையும் உருவாக இது ஒரு சங்கிலி தொடராக உலகத்தில் விரிந்து கொண்டு போகும் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே செருப்பு தேயும் போது கால்களை கவனமாக வைத்துக் கொள்வது இந்த தெற்காசியாவுக்குள் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாகும். இது இவ்வாறு இருக்கலாம். யெமன்ல இருந்து ஒரு செய்தி வருகிறது. அதாவது யெமன்ல பாலஸ்தீன விடயம் பற்றி ஹவுதிகள் எப்போதுமே ஒரு உயிர்ப்புடனேயே இருக்கின்றார்கள். எவருக்குமே அஞ்சாமல், அதாவது தங்களுடைய பேச்சுகளில் எந்த ஒரு மலுப்பலும் இல்லாமல் பகிரங்கமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக கதைக்கும் ஒரே அமைப்பு நாடு என்றால் அது யெமன் தான். அதாவது யெமனின் ஹூதிகள் வாழ்கின்ற பகுதி. இந்த வகையிலே இன்று அமெரிக்காவுக்கு எதிரான, அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான லட்சக்கணக்கான மக்கள் யெமன் நாட்டில் காணப்படும் அல் சபீன் சதுக்கம் மற்றும் ஜைனா என்ற பகுதியில் கூடி பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி அமைதி போர்வையில் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்யும் பாசிச இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்த காட்சியில் வந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அமெரிக்காவும் இஸ்ரேலும் மனித குலத்தின் மிகப்பெரிய தீய சக்திகள், ஷைத்தான்கள் என்று அங்குள்ள மக்கள் முழங்கும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய பணவீக்கத்தையும் பொருளாதார கஷ்டத்தையும் பொருளாதார இறுக்கத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த யெமன், இந்த உலக நாடுகளுடைய பொருளாதார தடை, பணவீக்கம், இன்னும் என்னோரென்னா தடைகள் எல்லாம் விதித்த போது கூட ஓயாத குரலாக பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு மீண்டும் நல்லதொரு செய்திகளோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.